மித்திரங்கிற வார்த்தை வந்து பாலினமற்ற வார்த்தை, அதனால்தான் அது வந்து அம்மன் முடியுது. ஆனா நாம கத்துக்கும் போது எப்படி கத்துக்கிறோம், அது அம்மன் முடியுது, அதனால அது வந்து பாலினமற்ற வார்த்தை. சோ ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் என்னன்னு தெரியல, அப்ப அந்த பொருளுடைய வார்த்தை நமக்கு தெரியாது இல்ல. அப்ப அந்த வார்த்தை தெரியாதப்ப அதனுடைய பாலினமும் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம எப்படி கஹா காக்கி மேல யூஸ் பண்ணுவோம்? ஹரி ஓம். எல்லாருக்கும் வணக்கம். அடுத்து வந்து சில சொற்களை பார்ப்போம். ஆண்பால் சொற்கள், பெண்பால் சொற்கள், அதே மாதிரி மற்ற சொற்களையும் சில சொற்களை பார்த்தா நமக்கு சில கொஞ்சம் ஐடியா வரும். எக்ஸாம்பிள் வந்து சியூதஹா, பை. அப்ப வந்து சஹா சியூதஹா, அது பை. விருக்ஷஹா, சஹா விருக்ஷஹா, அது மரம். சஹா தேவாலயஹா, அது கோவில். சஹா கர்ணஹா, அது காது. சஹ ஹஸ்தஹ, அது கை. துவஜஹ, சஹ துவஜஹ, அது கொடி. சஹ தீபஹ, அது லைட். சஹ மித்ரஹ, அது சூரியன். ஆனா சில இடத்துல நம்ம வந்து அவன் சூரியன் சொல்லுவோம். பட் அதே மாதிரி ஒரு சில நேரத்துல வந்து நாய் பூனைகளையும் வந்து பேரிச்சு அவன் அவள் சொல்லி கூப்பிடுவோம். பட் பொதுவா பார்த்தோம்னா சூரியன்கிறது வந்து தத், அது சூரியன் சொல்லி ஜெனரலா சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்த பெண்பால் இனத்தை சேர்ந்த வார்த்தைகளை பார்ப்போம். இங்க வந்து குஞ்சிகா, சாவி. சா குஞ்சிகா, அது சாவி. சா வேதனா, பெயின், வலி. சா வேதனா, அது வலி. சா வாட்டிகா, அது தோட்டம். சா திராக்ஷா, அது திராட்சை பழம். சா கடி, அது கடிகாரம். சா வேணி, அது கூந்தல். சா துரோணி, அது பக்கெட். சா சக்திஹி, அது சக்தி, பலம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல வரும். சா பூமிஹி, அது பூமி. ஜெனரலா பூமி, நதி அதெல்லாமே வந்து தமிழ்லயும் நம்ம வந்து அவள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பட் இங்க வந்து பூமிஹி அப்படிங்கிற வார்த்தை வந்து பெண்பாலினத்தை சார்ந்த வார்த்தை, அதனால சா பூமிஹி அப்படின்னு வரும். அதே மாதிரி பாலினமற்ற வார்த்தைகள், மற்ற வார்த்தைகளையும் பார்ப்போம். அங்க வந்து மித்ரம், தத் மித்ரம், அது ஃப்ரெண்ட், அது நண்பன், அவன் நண்பன். தத் நேத்ரம், அது கண். தத் வஸ்திரம், அது ஆடை. தத் ஜலம், அது தண்ணீர். தத் பயம், அது பயம். தத் தியானம், அது தியானம். தத் வனம், அது காடு. தத் புஷ்பம், அது பூ ஆர் மலர். தத் கிரகம், அது வீடு. இதுல பார்த்தீங்கன்னா ஒரு அந்த பாலினம் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன பேட்டர்ன் வந்து பார்க்க முடியுது. இப்ப ஆண் பாலினத்தை சார்ந்த சொற்கள் எல்லாத்துக்குமே வந்து லாஸ்ட்ல விசர்கா வரும். சியூதஹா, பிராசாதஹா, விருக்ஷஹா, தேவாலயஹா, கர்ணஹா, ஹஸ்தஹா, துவஜஹா, தீபஹா, மித்ரஹா, ராமஹா, கிருஷ்ணஹா, சகோதரஹா, அது மாதிரி அஹா அஹான்னு வரும். இது வந்து பொதுவான ஒரு அப்சர்வேஷன், அது பொதுவான ஒரு பேட்டர்ன். பட் இதுக்கும் வந்து விதிவிலக்குகள் இருக்கு. பட் ஜென்ரலா வந்து ஆண்பாலினத்தை சார்ந்த சொற்கள் எல்லாத்துக்குமே வந்து லாஸ்ட்ல வந்து அந்த 2 புள்ளி வச்ச எழுத்து வரும். அது வந்து விசர்கா சொல்லுவாங்க. அஹா அப்படிங்கிற மாதிரி முடியும். இல்ல வந்து ஹரி அப்படிங்கிற மாதிரி ஈல வந்துச்சுன்னா ஹரிஹி அப்படின்னு, இஹி அப்படின்னு முடியும். இல்ல வந்து விஷ்ணுஹு, உஹு அப்படின்னு முடியும். அஹா இஹி உஹு அப்படிங்கிற மாதிரி முடியும் ஆண் பாலினத்தை சார்ந்த சொற்கள். அதே வந்து பெண் பாலினத்தை சார்ந்த சொற்கள் பாத்தீங்கன்னா பொதுவா வந்து நெடிலாதான் முடியும். குஞ்சிகா, வேதனா, வாட்டிகா, திராக்ஷா, பரீட்சா, அது மாதிரி. அதே மாதிரி ஈல முடிஞ்சா அதுவும் நெடிலாதான் ஜென்ரலா முடியும். கடி, வேணி, துரோணி, அது மாதிரி ஈல முடியும். அதுவும் நெடிலாதான் இருக்கும். ஆனா
குரில் ஈல முடிஞ்சிருச்சு அப்படின்னா சில வேர்ட்ஸ் குரில் ஈல முடிகிற வேர்ட்ஸ் இருக்கு. அது மாதிரி வேர்ட்ஸ் வந்து அதுக்கு பக்கத்துல விசர்கா வரும். எக்ஸாம்பிள் சக்திஹி, பூமிஹி, அது மாதிரி மதிஹி, புத்திஹி, அது மாதிரி சில வார்த்தைகள் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாமே வந்து குறிலா முடியும், ஆனா அது பக்கத்துல விசர்கா வரும். பட் இதெல்லாமே வந்து அந்த கொஞ்சம் அது அந்த வார்த்தைகள் நீங்க அடிக்கடி நீங்க பிரயோகிக்கும் பொழுதுதான் அது வந்து இது வந்து பெண் பாலினத்தை சார்ந்த வார்த்தை, ஆனா குறிலா முடியுது அப்படிங்கிற மாதிரி தெரியும். இல்லைன்னா ஹரிஹி அப்படிங்கிற வார்த்தையும் தருகு அது மாதிரி வார்த்தையும் குறிலா முடியுது, அது ஆண் பாலினத்தை சார்ந்த வார்த்தைன்னு நம்ம நினைப்போம் சக்திஹி அப்படிங்கிற வார்த்தை. பட் அதை நீங்க பிரயோகிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து வந்து பாலினமற்ற வார்த்தைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அப்படின்னு முடியும். மித்ரம், நேத்திரம், வஸ்திரம், ஜலம், பயம், தியானம், வனம், புஷ்பம், கிரகம் எல்லாம் அம்முன்னு முடியும். அதனால வந்து ஜென்ரலா பார்த்தோம்னா லாஜிக் படி பார்த்தோம்னா அது வந்து மித்ரம் மித்ரங்கிற வார்த்தை வந்து பாலினமற்ற வார்த்தை, அதனால்தான் அது வந்து அம்மன் முடியுது. ஆனா நாம கத்துக்கும் போது எப்படி கத்துக்கிறோம், அது அம்மன் முடியுது, அதனால அது வந்து பாலினமற்ற வார்த்தை. ஓகே, சோ இதுதான் அங்க பேட்டர்ன். சோ ஆண் பாலினத்தை சார்ந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே வந்து விசர்கா வரும். பெண் பாலினத்தை சார்ந்த வார்த்தைகள் எல்லாத்துக்குமே வந்து லாஸ்ட்ல வந்து நெடில் உயிர் எழுத்தாதான் முடியும், நெடில் எழுத்தாதான் முடியும். இந்த இந்த லாஸ்ட் தேர்ட் கேட்டகரியில இருக்கிறது எல்லாமே வந்து அம்மன் முடியும். இந்த மூணுத்துக்குமே வந்து சமஸ்கிருதத்துல வந்து பெயர்கள் பார்ப்போம். ஸோ ஆண் பால் அப்படின்னா பும்லிங்கம் இல்ல புல்லிங்கம், ரெண்டு வகையா சொல்லலாம். பும்லிங்கம், புல்லிங்கம். பெண் பாலை வந்து ஸ்திரீலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் மற்ற இந்த கேட்டகரியை வந்து நபும்சகலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் நான் வந்து இந்த வேர்ட்ஸை நான் ரெஃபர் பண்றேன். பும்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம். ஓகேவா? ஸோ இப்போ எந்த ஒரு வேர்டை நீங்க கேட்டாலும் அது வந்து எப்படி முடியுது, நெடிலா முடிஞ்சிருச்சு அப்படின்னா சான்னு போட்டுடலாம். சா குஞ்சிகா, சா வேதனா, சா வேணி, சா கடி அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி அஹான் முடிஞ்சுச்சா சஹான்னு போட்டுருங்க, அவ்வளவுதான். சஹா ஸ்யூதஹா, சஹா தேவாலயா, சஹா கர்ணஹா, சஹா அஸ்தஹா. அம்மன் முடிஞ்சுச்சுன்னா தத். மித்ரம், தத் மித்ரம், தத் நேத்திரம், தத் வஸ்திரம், தத் பயம், தத் வனம், தத் கிரகம். ஒரு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன். இப்போ இந்த வேணின்ற ஒரு சப்தம் வந்து குடும்பம் வருது, அதே மாதிரி ஒரு பெண்ணோட பெயராகும். அது ரெண்டு வந்தாலும் சா வேணின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா புரிஞ்சுக்கிற இடத்துல அது வேணி, அவள் வேணி அப்படின்னு நம்ம இன்டர்பிரட் பண்ணிக்கணும். ஆமா, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதுக்கேற்ற போல நீங்க மாத்திக்கணும். ஆனா சம்ஸ்கிருதத்துல சொல்றச்சு வேணினா அது பெண்ணை குறித்தாலும் கூந்தலை குறித்தாலும் அது சா வேணி, சா வேணி தான். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து மாலா. மாலாங்கிறது சா மாலா அப்படின்னா பேராகவும் இருக்கலாம், மாலாங்கிற பேரும் இருக்கலாம். இல்ல மாலா அப்படின்னா மாலைக்கும் மாலா தான் சொல்லுவாங்க. சோ அது மாலை அப்படிங்கிறதுக்கும் சா மாலா தான், அவள் மாலா அப்படிங்கிறதுக்கும் சா மாலா தான். இப்ப நான் வந்து ஷார்ட்டா ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், நீங்க அதுக்கு வந்து சஹா, சா, தத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க. அதே மாதிரி கொஸ்டினிங் கேளுங்க. கஹா, கா, கிம். எக்ஸாம்பிள் சியூதஹா, சஹா சியூதஹா. கொஸ்டின் கஹா சியூதஹா ஆர் சஹா கஹா, ஏதாவது ஒன்று சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் வாட்டிகா, சா வாட்டிகா, சா கா, இல்லைன்னா கா வாட்டிகா, ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்க சொல்லலாம். ஓகே, இன்னொரு கொஸ்டின் வந்து இஃப் வி டு நாட் நோ த, ஓகே நமக்கு அந்த ஜெண்டர் தெரியல அப்படின்னா எப்படி சொல்றது? ஆசிரியர் வராரா, ஆசிரியை வராங்களா அப்படின்னு தெரியாதுன்னா நம்ம ஜென்ரலா ஆசிரியர் தான் சொல்லுவோம், பும்லிங்கத்துல தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் இங்கேயும் ஜென்ரலா. பட் அன்லஸ் அது வந்து ஒரு ஷூரா நமக்கு தெரியும் அது வந்து ஆசிரியை தான் இருக்கும் அப்படின்னா அப்போ வந்து ஆசிரியைன்னு சொல்லுவோம், சான்னு சொல்லிக்கலாம். இல்ல ஜெண்டர் தெரியாது அப்படின்னா ஜென்ரலா பும்லிங்கத்துல தான் அட்ரஸ் பண்ணுவோம். அதே மாதிரி கேஸ். எக்ஸாம்பிள் இங்க வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அரைவ்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். அப்போ வந்து ஜென்ரலா வந்து அந்த ஆண் பால்ல தான் நம்ம வந்து அதை ரெஃபர் பண்ணுவோம். அன்லஸ் இப்போ கிளியரா தெரியும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு தெரிஞ்சா அப்போ வந்து பெண் பால்ல நம்ம சொல்லிக்கலாம். ஹரிஓம் மகோதய், நீங்க क्वेश्चन கேக்குறேன்னு சொல்லுங்க. ஓகே, தியானம். தத் தியானம், தத் கிம் தத் தியானம். द्रोणी, सा का सा द्रोणी. ध्वजः, सः कः सः ध्वजः. उत्तमम्. जलम्, तत् किं तत् जलम्. वेणी, का सा सा वेणी. हस्तः,
हस्तः सः कः सः सः हस्तः உத்தமம். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த லிஸ்ட்ல இருந்து வெளியே போய் பார்க்கலாம். இப்போ நீங்க உங்களுக்கு ஏதாவது லிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்க கோஷா ஆப்புக்குள்ள போயிட்டு சான்ஸ்கிரிட் கிளாசரின் அதுக்குள்ள போயிட்டு நீங்க ஏதாவது ஒரு கேட்டகரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து பாடி பார்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதுல இருந்து நான் ஒரு சில வேர்ட்ஸ் சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணுங்க. உதரம், तत् किं तत् उदरम् குல்பஹ, सः कः सः गुल्कः குல்பஹ எஸ். பிருஷ்டம், तत् किं तत् पृष्ठम् யா ஓகே. துண்டஹ, सः कः सः तुण्डः ஷரீரம், तत् किं तत् शरीरम् மஸ்திஷ்கம், तत् किं ஆ तत् मस्तिष्कम् யா ஓகே. கபோலஹ, सा का सः कः ம் सः कपोलः எஸ். இது வந்து ஷார்ட்டா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். இது வந்து கிளாசரிக்குள்ள போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகரியா இருக்கும். அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள அந்த வேர்ட்ஸ் எல்லாமே அந்த கேட்டகரிக்குள்ள இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கிளாத்ஸ் அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டைம். அங்க வந்து உத்தரியம், ஸ்நான வஸ்திரம், அது மாதிரி நிறைய லிஸ்ட் பார்த்தோம். இப்போ அஞ்சலஹா இருக்கு. அது வந்து மெஸ்கிலின் வேர்டு, அது வந்து பும்லிங்க வார்த்தை. அப்போ வந்து சஹ அஞ்சலஹா அப்படின்னு வரும். அதே மாதிரி பிராவாரகா கோட், அங்க வந்து அதுவும் வந்து பும்லிங்க வார்த்தை. ஸோ அதனால வந்து சஹ பிராவாரகா அப்படின்னு வரும். ஸோ அது கோட். அது மாதிரி நீங்க இந்த லிஸ்ட்ல பார்த்து நீங்க ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் என்னவா இருக்கும்னா, நீங்க உங்களை சுத்தி என்ன பொருட்கள் இருக்கோ அந்த பொருட்களை வந்து நீங்க சர்ச் பண்ணி அதுக்குண்டான சம்ஸ்கிருத வார்த்தை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க. அதை வந்து சஹா சாத்தத்தோட பொருத்தி அந்த வாக்கியத்தை நீங்க அமைச்சு சொல்லுங்க. கிரீட்டஹா, सः कः सः किरीटः வரண்டகா, सः कः सः वरन्तकः பரிவாலனம், तत् किं तत् परिवालनम् எஸ். கர்கட்டி, सा का सा कर्कटी விருந்தாக்கம், तत् किं तत् वृन्ताकम् எஸ். சுரணம். तत् किं तत् सूरणम् ஓகே, ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் என்னன்னா, இதுக்கப்புறம் வந்து அட்லீஸ்ட் ஒரு டெய்லி ஒரு 5 வேர்ட்ஸாக நீங்க கத்துக்குங்க. கிளாசரிக்குள்ள போய் ஒரு ரேண்டமா 5 வேர்ட்ஸ் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, ஈஸியா கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்க சஹா சாத்தத்தோட பொருத்தி அந்த இது மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து கஹா கா கிம்மே நம்ம வந்து பார்த்துட்டோம். எக்ஸாம்பிள் வந்து கஹா ஆப்பனஹா அப்படின்னா என்ன கடை இல்ல எது கடை அப்படிங்கிற ரெண்டுத்துக்குமே வந்து கஹா ஆப்பனஹான்னு வரும். ஆனா அங்க வந்து யார் கடைன்னு சொல்ல மாட்டோம், எது கடை இல்ல என்ன கடைங்கிற மாதிரி வரும். ஆனா கஹா ஆப்பனஹா அப்படின்னு புல்லிங்க சப்தம் தான் அங்க யூஸ் பண்ணோம். அதே மாதிரி கா வாட்டிகா, எது தோட்டம் இல்ல எந்த தோட்டம் அப்படின்னு கேட்கறதுக்கு கா வாட்டிகா அப்படின்னு தான் கேட்போம். அதே மாதிரி கிம் ஜலம், என்ன தண்ணி இல்ல எது தண்ணி, ரெண்டுக்குமே வந்து கிம் ஜலம் அப்படின்னு தான் கேட்போம். அதனால கஹா எப்படி சஹாங்கிறதுக்கு வந்து அவன் அவள் அது 3 வகையா அர்த்தங்கள் வருதோ, அதே மாதிரி கஹாங்கிறதுக்கும் யார் எது என்ன அந்த 3 அர்த்தங்களும் கஹாவுக்கும் வரும், காவுக்கும் வரும், கிம்முக்கும் வரும். இப்ப கிம் மித்ரம் கேட்டா யாரு ஃப்ரெண்டு, அங்க யாருங்க மாதிரி பொருள்படும். ஓகேவா? இது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, ஜென்ரலா வந்து அந்த இப்போ ஒரு கொஸ்டினை கேட்கணும் அப்படின்னா சஹா கஹா இல்ல சா கா இல்ல தத் கிம் அப்படின்னு கேட்கறோம்னா அந்த பொருளுக்குண்டான வார்த்தை என்னவோ அந்த வார்த்தைக்கு என்ன பாலினமோ எந்த ஜெண்டரோ அதை பேஸ் பண்ணி கஹா கா கிம்னு கேட்பீங்க. ஸோ ஏதோ ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் என்னன்னு தெரியல, அப்ப அந்த பொருளுடைய வார்த்தை நமக்கு தெரியாது இல்ல. அப்ப அந்த வார்த்தை தெரியாதப்ப அதனுடைய பாலினமும் நமக்கு தெரியாது. அப்ப நம்ம எப்படி கஹா கா கிம் எதை யூஸ் பண்ணுவோம்? ஏதோ ஒரு பொருள் இருக்கு, கஹான்னு யூஸ் பண்ணுவோமா, சஹா கஹான்னு சொல்லுவோமா, சா கான்னு சொல்லுவோமா, தத் கிம் எப்படி சொல்லுவோம்? ஸோ அது மாதிரி சமயத்துல ஜென்ரலா வந்து பாலினமற்ற இந்த கிம் சப்தத்தை நாம பிரயோகிப்போம். தத் கிம் ஜென்ரலா கேட்போம். அப்போ ஆன்சர் வந்து சஹா கிரந்தஹா அப்படின்னு வரும். அது என்ன? அது புக்கு. ஆனா அந்த புக்குன்னு சொல்றதுக்கு நம்ம கிரந்தா அப்படிங்கிற சப்தம் யூஸ் பண்றோம். ஆனா கிரந்த சப்தம் வந்து பும்லிங்க சப்தா.
அதனால சஹா கிரந்தஹா அப்படின்னு வரும். புரியுதுன்னு நினைக்கிறேன். அஸ்து, தன்யவாதா. நன்றி, வணக்கம்.